ஸோ ஷூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு ஆட் ஆப்ஜெக்ட் கியூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கேலிங் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஷூவோட சைஸுக்கு நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயர் ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கோங்க. ஒயர் ஃப்ரேமில் இருந்தால் தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒயர் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணலாம். ஸோ ஷூ வந்து கொஞ்சம் லெக்குக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கோங்க. ஏன்னா லெக் வந்து ஷூஸ் வந்து வெளியில் இருக்கும். ஸோ ஷூவோட கரெக்ட் லென்த் வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகணும். லெக் வந்து நமக்கு உள்ளே இருக்கும். ஸோ லெக் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஷூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சைட் வியூ இப்போ ஓகே. ஸோ நான் மாடிஃபயர் ஆட் பண்ணோம். ஸோ ஆட் மாடிஃபயர் போயிட்டு சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் இப்போ லூப் கட் கிளிக் பண்ணி ஸோ லூப் கட் ஸோ அதே மாதிரி பேக் சைடில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு ஷூ வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே வந்து பூட்ஸ் வந்து கரெக்டாக ரெடி பண்ணோம். ஸோ அகெயின் நம்ம ஒயர் ஃப்ரேம் போயிடுங்க. ஒயர் ஃப்ரேம் போயிட்டு லூப் கட்டில் யூஸ் பண்ணி நம்ம பூட் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ஹீல்ஸ் இவ்வளோ தூரம் இருக்கும். ரிமைனிங் ஷூஸ் இவ்வளோ தூரம் வரும். ஸோ நம்ம இந்த வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு ஸோ அகெயின் சாலிட் மோட் போயிடுங்க. போயிட்டு இந்த ஃபேஸஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸஸில் ஸோ இந்த பாட்டம் ஃபேஸ் இந்த லைனை இந்த ஃபேஸை மட்டும் விட்டுட்டு மூவ் பண்ணும். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு கீழே மூவ் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்ட்ரூட் ஆகும். நான் ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு ஸ்மூத் ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு இப்போ பூட்டும் ரெடி ஆயிடுச்சு.
ஓகே, ஸோ ஷூஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெக்குக்கு அடுத்த லெக்குக்கும் நம்ம இதே ஷூஸை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி அதே ஷூவை மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஷூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ மினியன்ஸ்க்கு காகல்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த லூப் நம்ம ரெடி பண்ணணும். இந்த காகல்ஸோட லூப் நம்ம ரெடி பண்ணோம். ஸோ அகெயின் ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பாடி ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு லூப் கட் கிளிக் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக இந்த லூப் கட் நமக்கு இங்கே எங்கே வருதுன்னு பாருங்க. ஸோ லூப் கட் அங்கே கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு லூப் கட் கிரியேட் பண்ணணும்னு இல்லை. ஸோ நம்ம இந்த லூப்பையே நம்ம மூவ் பண்ணி மேலே கரெக்ட் பொசிஷனுக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் போயிடுங்க. ஃபேஸ் போயிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் டி டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸ்கேலிங் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த லென்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ லென்ஸுக்கு ஆட்ல போயிட்டு சர்க்கிள் போட்டிங்கன்னா இந்த சர்க்கிளில் வெர்டிசஸ் வந்து 32 இருக்கும். ஸோ பட் நமக்கு 32 ஆனால் ஒரு 18 வெர்டிசஸ் போகும். ஸோ 18 வெர்டிசஸ் யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு 90 டிகிரிக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிள் வந்து இப்போ 90 டிகிரியில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த வெர்டிசஸ் எடிட் மோடில் போயிட்டு எட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் எட்ஜஸ். ஸோ Z ப்ரெஸ் பண்ணிட்டு Z ஆக்சஸில் நமக்கு வரும். ஸோ ஆஃப் ரேஞ்சுக்கு Z ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு எஸ்கேப் அண்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணி இன்வர்டில் மூவ் பண்ணணும். அகெயின் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு Z கொடுத்துட்டு அண்ட் அகெயின் Z பண்ணி இன்வர்டில் மூவ் பண்ணுங்க. ஸோ சேம் திங் பேக் சைட்லையும் ஃபாலோ பண்ணோம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஃபுல் எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேலிங்கில் இன்வர்ட் அண்ட் அகெயின் எக்ஸ்ட்ரூட் Z. ஸோ இன்வர்ட். ஸோ இப்போ இந்த காகுல்ஸோட இந்த லென்ஸை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இன்வர்ட்ல இருக்கிற எட்ஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்கேலிங் கொடுங்க. அகைன் எக்ஸ்ட்ரூட்
ஸ்கேலிங், அகைன் எக்ஸ்ட்ரூட், ஸ்கேலிங். ஸோ இப்போ சென்டரில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி நம்ம ஃபில் பண்ண முடியாது. அப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு ஓவர்லேப் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம கரெக்டாக பாயிண்ட் வச்சு நம்ம பண்ண முடியாது. ஸோ ஓவர்லேப் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக கீபோர்டில் F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இந்த இது ஓவர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் போயிடுங்க. போயிட்டு மாடிஃபையரில் ஆட் மாடிஃபையர், சப்டிவிஷனல் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மோடில் ஷேட் ஸ்மூத். ஓகே. ஸோ இந்த காகுல்ஸ் லென்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கர்வ்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அகெயின் நம்ம எடிட் மோடில் போயிட்டு லுக் கட் போட்டுட்டு ஸோ லுக் கட் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் ஒரு லுக் கட். ஓகே, இப்போ ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிள் ஃபுல் ஃபேஸஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேஸஸ் வந்து நமக்கு இன்வெர்டில் போகணும். பட் எல்லா சைடுமே நமக்கு இன்வெர்டில் இருக்கும். நீங்கள் நார்மலாக எக்ஸ்க்ளூட் கொடுத்து பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ஆங்கிளில் இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ நமக்கு எல்லா ஆங்கிளுமே எக்ஸ்க்ளூட் ஆகும். நார்மல் எக்ஸ்க்ளூட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஆல்ட் இ கொடுத்தீங்கன்னா ஆல்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் ஃபேஸஸ் அலாங் நார்மல்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இன்வெர்டில் எல்லா சைடுமே நமக்கு இன்வெர்டில் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இன்வெர்டில் மூவ் ஆகிடுச்சு. அகெயின் லூப் கட் நம்ம கொடுத்துட்டு இதுக்கு நம்ம ஃபினிஷிங் மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பபுள்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு நம்ம இந்த ஃபேஸஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸை செலக்ட் பண்ணோம்னா எல்லா ஃபேஸஸும் செலக்ட் ஆகும். பட் இந்த பபுள்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபேஸஸ் விட்டுட்டு இன்னொரு ஃபேஸஸ் ஆல்டர்னேட் ஃபேஸஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு செலக்டில் போயிட்டு இங்கே செக்கர் டி செலக்ட்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்னேட் ஃபேஸஸை செலக்ட் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் ஃபேஸஸ், ஆல்ட் இ கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் வித் நார்மல். ஸோ நமக்கு ஓகே. ஸோ இப்போ வந்துருச்சு, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த லென்ஸ் வந்து நமக்கு இந்த லென்ஸ் வந்துட்டும் நமக்கு கொஞ்சம் வெளியில் எக்ஸ்டெண்ட் ஆகுது, பல்ஜ்டாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த இன்வெர்டில் இருக்கிற இந்த லென்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸஸ் எல்லாத்தையுமே இப்போ செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீபோர்டில் பி கொடுத்துட்டு செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுல் இதுவும் செலெக்ஷனில் வந்துடும். நமக்கு இது ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஸோ இந்த பார்ட் மட்டும் இப்போ நமக்கு செப்பரேட்டாக வந்துருச்சு. பட் இந்த பார்ட் வந்து நமக்கு ஃபிக்ஸடாக இந்த பொசிஷனில் நமக்கு ஃபிக்ஸடாக இருக்கணும். நமக்கு சென்டர் பார்ட் மட்டும் நமக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரொபோஷனல் எடிட்டிங் இந்த பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரொபோஷனல் எடிட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த இது வந்து ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு Z ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் Z ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு Z ஆக்சிஸ்க்கு நம்ம மூவ் ஆகும். இப்போ நமக்கு அந்த லென்ஸு கிளியராக இருக்குது. ஸோ லென்ஸ் நமக்கு காகல்ஸ்க்குள்ள அந்த இமேஜஸ் ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரி காகல்ஸ்க்கு நம்ம லென்ஸ் கரெக்டாக கிளியராக ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அடுத்த காகல்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் இந்த ஆப்ஜெக்டை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு காகல்ஸும் வந்து நமக்கு சேம் டிஸ்டன்ஸில் சேமாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த காகல்ஸ் மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம காகல்ஸும் இது பண்ணியாச்சு. இந்த ரெண்டு காகல்ஸும் இப்போ நம்ம கொஞ்சம் உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லென்ஸும் இந்த லூப்பையும் நம்ம அட்டாச் பண்ணி ஸ்ட்ராப் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸ் எல்லாமே வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு எடிட் மோட் போயிட்டு ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஃபேஸஸ் மட்டும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் ஃபேஸஸ் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த லூப்பில் இங்கேயோட நின்றுடுது லூப்பு. ஸோ இங்கேயோட ஸ்டாப் ஆகிடுது லூப்பு. ஸோ இப்போ இந்த லூப் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த லூப்பை மூவ் பண்ணேன்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்டோட சேர்ந்து லூப் ஆகுது. அது ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து இந்த ப்ரொஃபஷனல் எடிட்டிங் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு இந்த ஆப்ஜெக்டோட ப்ரொஃபஷனல் எடிட்டிங் கொடுத்ததுனால நம்ம இந்த ஆப்ஜெக்டோட நமக்கு இந்த லூப்பும் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் எடிட்டிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணோம்னா ஸோ இந்த லூப் மட்டும் நமக்கு இப்போ தனியாக மூவ் ஆகுது. ஸோ இப்போ இந்த லூப் மட்டும் தனியாக மூவ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம அந்த லென்ஸை வந்து அகைன் ஆட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த லென்ஸுக்கு ஓவர்லேப்பாக நம்ம இந்த லூப்பை பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மாற்றணும் அப்படின்னா ஸோ அகைன் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு நம்ம லைட்டாக இன்வர்டில் மூவ் பண்ணிக்கோங்க. இன்வர்டில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இப்போ ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபேஸஸை செலக்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா வெர்டிசஸ் வந்து நமக்கு செகண்ட் வெர்டிசஸ் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணி நம்ம செகண்ட் வெர்டிசஸை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம ஃபேஸஸை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி நம்ம இன்வர்டில் இந்த லென்ஸுக்கு பேரலாக நம்ம வச்சோம். ஓகே ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் இருக்குது. இது வந்து எதனால இந்த கேப் வருது அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே இந்த இடத்துல நமக்கு ஸோ இந்த பாடி மட்டும் நம்ம கொஞ்சம் பல்ஜ்டாக வரணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபேஸஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் பல்ஜ்டாக மாற்றணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லென்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நமக்கு அந்த லென்ஸ் வந்து நமக்கு பல்ஜ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு லூப்பும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லூப் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பாட்டம்லேயும் ஒரு லூப். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு 4 ஃபேஸையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 ஃபேஸஸுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லூப் டூலில் போயிட்டு சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா இப்போ சர்க்கிள் மாதிரி ஆகிடும். ஸோ
இப்போ சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிள் மட்டும் நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம லென்ஸை வந்து வியூ பண்ணிட்டு இந்த லென்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக இன்வர்டில் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, மூவ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோடில் எடிட் மோடில் போயிட்டு இந்த இது நமக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எடிட் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணி நம்ம அவுட்வர்டில் எடுக்கணும். ஸோ இ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, Z ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அகைன் Z ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்வர்டில் நமக்கு லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது அவுட்வர்டில் மூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த லூப் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை நம்ம கொஞ்சம் ஸ்கேலிங் கம்மி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நமக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக ஆகிடும். இப்போ ஹைட் பண்ணதை ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் மோடில் போனால் நமக்கு இப்போ கரெக்டாக தெரியும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்கேலிங் மூவ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காகல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஓவர்லேப் ஆகிறதெல்லாம் கிளியராக தெரியுது. ஸோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இல்லை. ஸோ இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் பண்ணோம்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மோட் போயிடுங்க. ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு இந்த லென்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் கொடுத்தீங்கன்னா இந்த இதுவுமே வந்து ரெண்டு லென்ஸுமே வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ அகெயின் எடிட் மோட் போயிடுங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து சிங்கிள் லென்ஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எடிட் மோட் போயிட்டு லூப் கட்டுறது இங்கே வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கணும். ஓகே, இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா வெர்டிசஸில் ஓவர்லேப் தெரியும். பட் ஆப்ஜெக்ட் மோடில் போனீங்கன்னா அந்த ஓவர்லேப்பு நமக்கு தெரியாது. ஸோ இது நல்லா இருக்கும், இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லூப் வந்து நமக்கு தின்னாக இருக்கு, பட் கொஞ்சம் திக்காக இருந்தால் வந்து நமக்கு கரெக்டான லூப் வந்து இருக்கும். ஸோ இந்த காகுல்ஸ்க்கு கரெக்டான லூப்பாக இருக்கும். ஸோ அகைன் நம்ம ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு இந்த பாடி ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் மோட் போயிட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ஃபேஸஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோன்னே இது ஒரு லூப் மாதிரி வந்துருச்சு.
ஸோ இப்போ இதுக்கு சென்டரில் நம்ம இன்னொரு ஒரு லூப் போடணும். சென்டரில் நம்ம லூப் கட் ஒன்று போடணும். ஸோ ஓகே, இப்போ இந்த சென்டர் ஃபேஸஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆல்ட் கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூட் வித் நார்மல் கொடுத்துட்டு லைட்டாக இன்வர்டில் மூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு லூப்பாக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேஸை நம்ம இந்த லென்ஸுக்கு இன்வர்டில் தள்ளணும். ஸோ அகெயின் ஃபேஸ் எடிட் மோட் போயிட்டு ஃபேஸஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃபேஸஸையும் நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லூப்பும் வந்து நமக்கு இந்த காகுல்ஸ்க்கு இன்வர்டில் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இங்கே லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ இந்த காகுல்ஸை மட்டும் நம்ம லைட்டாக பின்னாடி நம்ம புஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கு இங்கே பேக் சைடில் போயிடுங்க. பேக் சைடில் போயிட்டு இந்த லென்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் மோடில் போயிட்டு அகெயின் ஒரு லூப் கட்டு இந்த ஃபேஸஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு லூப் கட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு இந்த இதை மட்டும் ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த பாடியை ஹைட் பண்ணிவிட்டு ஸோ பேக் சைடில் நம்ம இப்போ ஈஸியாக எடுக்கலாம். ஸோ எடிட் மோடில் போயிட்டு அதே மாதிரி இங்கே லூப். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு லூப். ஸோ இப்போ இந்த ஃபேஸஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஃபேஸஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாடியை திருப்பி ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸோ இப்போ நமக்கு இங்கே மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஸோ இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்க்ளூட் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸோ இன்வர்டில் ஜஸ்ட் ஓவர்லாப் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு அவ்வளோதான். ஸோ நமக்கு இந்த சைடும் வந்துருச்சு, இந்த சைடும் நமக்கு வந்துருச்சு.